पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் வெங்கடேஷ சஹஸ்ரநாமத்திலே 651வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இத்திருநாமம் சாகசி என்பது. சாகசம் என்றால் என்ன? ரிஸ்க், கவலைப்படல ரிசல்ட்டை பற்றி, தைரியம், நோ ஃபியர். அந்த சாகசம் என்பது எம்பெருமான் ராமாவதாரத்திலே நிறைய செய்து காண்பிச்சிருக்கான். சூர்பனகை வந்தாள், சீதாதேவி விழுங்க எத்தனித்தாள். சீதையை காப்பாற்றுவதற்காக அவளிடமிருந்து அவள் சீதையை நெருங்காமல் இருப்பதற்கும் மீண்டும் தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதற்கும் அவளுடைய மூக்கையும் காதையும் மார்பகத்தையும் அறுத்து விட்டான் இளைய பெருமாள். அவள் ஓவென்று கதறிக்கொண்டு தலையில் அங்கை வைத்து தன்னுடைய தலையில் 2 கை வச்சுண்டு அடிச்சுண்டு அதறிண்டு அழகான வடிவெடுத்துன்னு வந்தவோ இப்போ அரக்கியாகவே மாறி கரனுடைய பழைய வீட்டுக்கு ஆபீஸுக்கு போய் சேர்ந்தாள். கரன் பார்த்தான், எவருக்கு இந்த துணிச்சல் தண்டகாரண்யத்தில் நமது சகோதரி சூர்பனகையின் மூக்கையும் காதையும் அறுப்பதற்கு. ஆகையினால இந்தா முதல்ல அந்த இடத்த காண்பி, அவனை ஒழித்து வருவோம் என்று 14 அரக்கர்களை அனுப்பிச்சான். இந்த 14,000 லீடரில் அரக்கர் படை அவருக்கு. அதுக்கு மெயின் அவன் கரன், அவனுக்கு 2 உபதளபதிகள் தூஷணன், திரிசிரசு. அதை தவிர 1000 அரக்கர்களுக்கு ஒருத்தர் தலைவர். ஸோ 14,000 அரக்கர் வச்சிருக்கான், 14 லீடர்ஸ் வச்சிருக்கான், ரிங் லீடர். அந்த 14 ரிங் லீடர்களை முதல்ல அனுப்பிச்சான். 14 ரிங் லீடர் ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு. அப்பொழுது இந்த ரவுடிங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். அடிக்க வேண்டியது ஒரு ஆள் தானே, 2 பேரும் போனால் போறாத. 14 ரவுடிகள் வந்தாங்க. ராமபிரானுடைய ஆசிரமத்து வாசலில் நின்றார்கள். எப்படி இவளை நீங்கள் மூக்க இருக்கலாம், காது இருக்கலாம். நாங்கள் பாட்டு எங்கள் ஆசிரமத்தில் இருந்தோம். இந்த பெண்மணி உள்ளே புகுந்தாள். எங்கள் ஆசிரமத்தில் உள்ளே அவள் எப்படி புகுந்தாள் யாரான்னு கேட்டிங்களா? புகுந்து அட்டூழியம் பண்ணினா, சீதையை விழுங்க பார்த்தாள். அவளை ஒரு உயிரை காப்பாற்ற இவளை தடுக்க வேண்டி வந்தது. அதனால் அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்தோம். இந்த ப்ராசஸ். இதற்கு நீங்கள் இவளோட பேர் சண்டை போடுவது நியாயமல்ல என்று சாந்தியோடு சொன்னார் ராமபிரான்.
அரக்கர் கும்பல் கேட்க தயாராக இல்லை. விட்டேனா பார் ஒன்றை என்று தங்கள் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ராமனை தாக்க வந்தார். 14 பேர், ராமன் ஒருவன். லக்ஷ்மணன் சீதையை பார்த்துருக்கார் ஆசிரமத்தில், ஆனாலும் அலர்ட்டாக இருக்கார். அந்த 14 பேரையும் அழிச்சுட்டான் அவன். சூர்படை தூரக்கிருந்து பார்த்துட்டு இருக்கான். ஒருவன் தனியவராக இருந்து 14 பேரை சம்பரிக்கிறதே பெரிய காரியம். அது ஒன்றே போகிற நம்ம சினிமா உலகத்து ஹீரோக்கள் அப்படி செஞ்சாலி பேர் சினிமாலேயே நேர் வாழ்க்கையில் என்ன செய்வாங்களோ தெரியும். ஆனால் இந்த சாகசம் 1 against 14 இதை சென்று வெற்றி வீரனாக ராமபிரான் இருந்தான். சூர்பனையை மறுபடியும் கதறி ஓடினாள். என்னாச்சு 14 பேரை அனுப்பிச்சேன்னா அவன் லட்சணம் 14 பேரும் காலி அப்படின்னு விட்டான். உடனே அவன் 14,000 - 14 இல்லை 16 போயிட்டாங்களே. அதனால் கதை சொல்லிச்சுக்கிட்ட ஒருத்தர் 14 பேர் மறுபடியும் அழிச்சு வந்தானே எப்படியா சொல்லி விடிப்பா. அதனால் அவன் 13,986 அரக்கர்கள் 14 பேர் போயிட்டான். அதனால் 13,886 அரக்கர்களோடு கூட இந்த தூஷணன் கரண் திரிஷஸோடு கூட தான் பெரும் படையை எடுத்துன்னு ராமனை நோக்கி வந்தான். எவ்வளோ அநியாயம். சதுர்த சகசிராணி ரக்ஷசாம், 14,000 அரக்கர்கள். அவர்கள் எதிர்த்து சண்டை போடக்கூடியவன் ஏகஸ்து ராமோ தர்மாத்மா. தர்மாத்மாவான ராமன் ஒருவன். இந்த தர்மாத்மாவன் ஒரு ராமன் 14,000 அரக்கர்களை எதிர்த்து நிற்கிறானே, யுத்தம் எப்படி ஆகுமோ என்று ரிஷிகள் அஞ்சினார்கள், வயிறு பிடித்தார்கள், இறைவனை வேண்டினார்கள், ராமனுக்கு பல்லாண்டு பாடினார்கள். ஆனால் ராமன் துணைக்கு தன் தம்பி அழைச்சிக்கலாம் இல்லையோ. ஆனால் ராமபிரான் மறுத்துட்டான். பக்கத்தில் ஒரு குகை இருக்குது மலை மேலே. அந்த குகையில் இருந்து கொண்டு சீர்பனை இந்த 14,000 அரக்கர்களோடு நாம் போரிவிடுவதை அன்னைக்கு காண்பி மதனைக்கு சொல்லிட்டான். அதனால் லக்ஷ்மணன் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காருங்க, ரன்னிங் கமெண்ட்ரி. இந்த 14,000 பேரும் தாக்குறா ஒரு ராமனை. ஆசிரமத்து வாசலில் போகிறது மாபெரும் சாகசம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். என்னதான் ராமன் அவதார புருஷன் கதை சொன்னாலும் அப்போ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி கிடையாது. 2 கைகள் தான், ஒரு வில்லு ஒரு அம்பு தான், ஒரு அம்பரா துணை, அகஸ்தியர் கொடுத்த கவச்சம். இத்துடன் அவன் போரிடுறான். பின்னாடி இருந்து தாக்கலாம், சைடில் தாக்கலாம், ரைட்டில் தாக்கலாம். அந்த 14,000 பேர் எல்லாம் கூட்ட யுவதிகள், மாயையாக சண்டை போடுவா, ரூல் படி போட மாட்டா. ஆனால் இவனும் ரூல் படி சண்டை போடுறவன். அப்படி ரூலே இல்லாத ஒரு கூட்டத்தை ரூலோடு கூட சண்டை போடுறத தடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த மாப் கூட்டம் வந்துடுதுன்னா க்ரௌட் மேனேஜிங் என்பதே ஒரு பெரிய தனி கலை. ஏன்னா க்ரௌடுக்கு எந்த வித சட்டமும் கிடையாது, வரையறை கிடையாது. ஆனால் போலீஸ்காரன்னா சொல்லணும்னா முழங்காலு கீழே தான் சொல்லணும், அதுவும் அறிவிச்சுட்டு சொல்லணும். அவர் பாவம் சட்டம் பல அவருக்கு வழிகள் சொல்லியிருக்கு. அதை எந்த ஒரு சட்ட உரையும் மீறினால் அது பின்னாடி கோர்ட்டில் கேஸ் ஆகலாம். அதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணினவன் ராமன்லாம். அதனால் அவனால் அப்படி கண்ணாப்பினான்னு அடிக்க முடிய மாட்டான். அதுதான் சொல்ல சதுர்த சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் என்று வால்மீகி சொல்கிறார். பீம கர்மாக்களான ரக்ஷ பயங்குறுத்தத்தை ஒன்றும் தெரியாது அவளுக்கு. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் புராணிகர் ஒருத்தர், ராமாயணம் சொல்கிறார். எங்கே சொல்கிறார்? கேரளாவில் நம்ம வஞ்சிக்கிழம்னு ஒரு ஊர். அதுதான் அந்த காலத்தில் சேர மன்னருடைய கேபிட்டல். சேர மன்னர் அப்போ இருந்தவர் குலசேகரர். அவரை டெய்லி ராமாயணம் கேட்பார். அவர் கொஞ்ச நாள் ராமாயணம் டெய்லி கேட்டானா தான் அவருக்கு ஒரு டயட். அந்த ராமாயண உபன்யாசம் பண்ணுற பெரியவருக்கு எனக்கு ஏதோ கொஞ்சம் காய்ச்சல், அவர் வரல. அதனால் அவருடைய பிள்ளை இளவல் வந்திருக்கான். அந்த பிள்ளை உபன்யாசம் பண்ணுறான். ராமாயண உபன்யாசம் பிள்ளை பண்ணுறான். அன்றைக்கி அந்த கட்டம் குலசேகர பெருமாள் ஆழ்ந்த பக்தியோடு கேட்டுட்டு இருக்கார். இவர் கேட்பது கலியுகம், அவன் சொல்வது திரேதாயுகத்தில் நடந்த ஒரு வரலாறு. திரேதாயுகம் எவ்வளவோ 1000 ஆண்டுகள் கழிந்த பின்னாடி அவன் இந்த வரலாறை சொல்லிட்டு வரான். வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தை சொல்லி சதுர்தச சஹசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்து ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு மறுபடியும் பல்லவி போடுறான். அந்த காட்சியில் குலசேகர பெருமாள் டைமில் ட்ராவல் பண்ணிட்டார் ரிவர்ஸில். அவர் நேரம் தண்டகாரண்யத்துக்கு போயிட்டார். அது
எங்கள் ராமனை எதிர்த்து 14,000 பேரா பொருள வருகிறீர்கள், யாரெங்கே அப்படின்னா சபையில் எழுந்து சேனாதியை கூப்பிடு, நம்ம படையை ரெடி பண்ணு, இப்போவே ஜனஸ்தானம் தண்டகாரரை போகணும், வஞ்சிக்களத்துலேருந்து போகிற வழியில் என்னென்ன ஏற்பாடு ஒரு ஆர்மி போகிறதுனா சும்மா வாழ் சாப்பாடு வேணும், ரோடு வேணும், ரோடு இருக்கான்னு பார்க்கணும், கண்டபடி போக முடியாது. வெளியே போய் ஆர்மியை மார்ச் பண்ணணும்னா மன்னர் மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்னு விட்டார். மந்திரி தவிக்கிறான், சேனாபதி தவிக்கிறான். என்ன நாழி பண்ணுறேன், எத்தனை நாழி, ராமன் காத்துட்டு இருக்கான், தனியாக இருக்கான், அரக்கர் 14 பேர் தாக்க போறா அப்படின்னு இவர் என்னைக்கோ திரேதாயுகத்தில் நடந்த விற்த்தாந்தத்தை வைத்துக்கொண்டு இவர் துடிக்கிறார். இங்கே அவர்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு. என்ன பேசுற, டிஸ்டர்ப் பண்ணாதே, பழைய கலப்புங்கிறார். அப்போ ஒருத்தன் ரொம்ப கெட்டிக்காரன், அவன் சொன்னான், ஏண்டா இந்த ஸ்லோகத்தை இவ்வளோ நாழி சொன்னேன், அவர் இருக்கிற மூடில் அப்படி ஆயிட்டார் பையன், அவருக்கு அனுபவம் போடல, உங்கள் அப்பாவை கொண்டு வா அப்படின்னு. அவள் அப்பாட்ட போய் சொன்னான். அவர் பாவம் கொஞ்சம் உடம்பு நலம் இல்லை, இருந்தாலும் ஒரு சால்வையை போத்தின்ட்டார், ராஜா கொடுத்த சால்வையை போத்திட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஏறி வந்தார். அவரை ஒரு யானையை உட்காந்து வச்சு அழிச்சிட்டு வந்து இறக்கி விட்டார். மன்னாதி மன்னா, ராஜாதி ராஜா, குலசேகரா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி விழுந்தார். சுவாமி சுவாமி என்ன இதுன்னா, என்ன சந்தோஷ செய்தி, இப்போ தான் தண்டகாரிடத்துல யுத்தம் பிடிச்சி 14 பேர் மாண்டு போயிட்டா, ராமவீரான் வெற்றி வீரனா இருக்கார். தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவகிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று சீதாதேவி ராமனை வாரி அணைத்து கொண்டிருக்கிறாள், வெற்றி வீரரை விஜயராகவனை. இந்த செய்தி உங்களுக்கு சொல்றதான் ஓடி வந்தேன். என் படையெல்லாம் எதுக்குன்னார். அவ்வளோ வேகமாக யுத்தம் பண்ணி முடிஞ்சு போயிட்டா வேலை, சரி உட்காருங்கள் விட்டார் ராஜா. அப்படிப்பட்ட ஈடுபாடு அவருக்கு. அந்த மாதிரி ராமன் எடுத்த சாகச செயல் குலசேகர பெருமாள் போன்றவரை எப்படி பதற வைக்கிறது. எப்படிப்பட்ட சாகச செயலையும் செய்து 14,000 பேரையும் ஜெயித்து தனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் வெற்றி வீரனாக வந்ததுனால பகவானுக்கு சாகசி என்று பேர். இதை சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் அனபாய சாகசாகா, சாகசம் பண்ணுவார்கள் ஆனால் அபாயத்தில் போய் மாட்டிப்பார்கள், அப்படி இல்லாமல் சாகசம் செய்து. அதுக்காக நாம் இதற்கு பின்னணியாக வைத்த ஸ்லோகத்தை கேளுங்க. द्विसप्तसहस्र भटाति रौद्रां सेवां खारादित्रयनीयमानां द्विबाहुरेको ह्यवगाह्यजेता சசாகசி மானவரூப ஏகா. அன்பர்களே, இந்த பின்னணியில் சாகசினே நமகா என்று ஜெபியுங்கள். தமிழ் பாசனம். 14,000 அரக்கர் படையாம், கரனாம் தூடனாம் திரிசிரசாம், முத்தலைவர் முதன்மை கடந்து சேனை புகுந்து வென்ற சாகசம் செய்தான் இருகை சிலை, அம்பு அன்றி துணைவே அற்ற தூயவனாமே, அதனால் சாகசி தானாமே. எங்க சாகசினே நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.